இது எப்படிடா எல்லாரும் இப்படியே சொல்றாங்க இப்படி வந்து கேக்குற மாதிரி தான் குஜராத் எலெக்ஷனை பத்தி பிரபல நியூஸ் சேனல் கேட்ட கேள்விக்கு அங்க உள்ள மக்கள் சொன்ன பதில் இருக்கே, ஐயையோ அல்டிமேட் வேற லெவலுங்க. இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், குஜராத் எலெக்ஷன் வந்து முதல் கட்ட தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து நடக்க இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபல நியூஸ் சேனல் போய் அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா மணிநகர், அதாவது குஜராத்ல வந்து குட்டி தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சொல்ற இடத்துக்கு போய் அங்க உள்ள தமிழக மக்கள் கிட்ட போய் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த எலெக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த எலெக்ஷன்ல வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதுல அங்க உள்ள மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அடிச்சு சொல்றாங்க, பிஜேபி வந்து அசைக்கவே முடியாதுங்க, வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க என்னங்க காங்கிரஸ் ஆம் ஆத்மின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. 27 வருஷமா பிஜேபி தான், அவங்க தான் வந்து இந்த தடவையும் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. சரி, அங்க பேட்டி கேட்டவர், அதாவது நியூஸ் சேனல் போய் அங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரி இங்க உள்ள பிரச்சனைகள் என்ன வந்து சொல்லுங்க, இங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தானே சொல்றதுக்கு, எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, எப்பயுமே பிரதமர் மோடிக்கு தான் நாங்க வந்து ஓட்டு போடுவோம், அது மாதிரி வந்து இந்த தடவையும் வந்து பிஜேபி தான்ப்பா வந்து வின் பண்ணுவாங்க, இங்க வந்து வேற யாருமே வந்து அசைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கேள்விகளுக்கெல்லாம் சும்மா புட்டுன்னு சொல்லிட்டு பதில வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு சில பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, எங்க காங்கிரஸும் பிஜேபியும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியா இருந்தா கூட இந்த தடவை வந்து ஆம் ஆத்மி நிறைய இடங்கள் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆம் ஆத்மியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அங்க உள்ள மக்கள் வந்து என்ன பதில் சொன்னாங்கன்னா, ஆம் ஆத்மி வந்து நிறைய பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து நிறைய வந்து வாங்குவாங்க, ஆனா அவங்களால சீட்ஸ் எல்லாம் வந்து வின் பண்ண முடியாதுங்க. காங்கிரஸே வந்து போன தடவைக்கு கம்பேர் பண்ணோம்னா இந்த தடவை ரொம்ப மோசமா தான் வந்து இருக்கும். ஏன்னா போன தடவையாவது ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க, அதனால கண்டிப்பா வந்து போன தடவை நல்ல டஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து கொஞ்சம் கூட வந்து டஃப்பாவே இல்லாம ஈஸியா வந்து பிஜேபி வந்து வின் பண்ணும். ஏன்னா இங்க உள்ள நிலைமை வந்து அப்படிதான் வந்து இருக்கு. இங்க யாருமே மக்கள் வந்து தமிழ்நாடு மாதிரி வந்து இலவசம் கொடுக்குறாங்க, இலவச கரண்ட் கொடுத்தா ஓட்டு போடுவோம், இலவச தண்ணி கொடுத்தா ஓட்டு போடுவோம் சொல்லிட்டு மக்கள், இங்க உள்ள மக்கள் வந்து அப்படி இருக்கிறது இல்ல. இங்க பொறுத்த வரைக்கும் வந்து அன்றாட மக்கள் வந்து வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதை வச்சு வந்து நல்லா இருக்காங்க, இங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வந்து இருக்கும். இந்த மாதிரி நிம்மதியான வாழ்க்கையை தான் நாங்க கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறோம், அதனாலதான் வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கே வந்து ஓட்டு போடுறோம். 27 வருஷமா வந்து பிஜேபி தான் வந்து இருக்காங்க, திரும்பவும் வந்து பிஜேபி தான் வந்து வருவாங்க, காங்கிரஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதாங்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. எப்பயுமே வந்து தமிழக நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக தான் வந்து நியூஸ் வந்து போடுவாங்க. பிஜேபிக்கு பாசிட்டிவான நியூஸ் ஏதாவது வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அதை போடாம அப்படியே வந்து மழுப்பிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நிறைய இடத்துல நடக்கும். பிரதமர் மோடி நின்னா குத்தம், நடந்தா குத்தம், இப்படி தான் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அப்பேற்பட்ட நியூஸ் சேனலே அங்க போய் டைரக்டா வந்து மக்கள் கிட்ட வந்து கேள்வி கேட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டியை வந்து போட்டிருக்காங்களேப்பா, இது உண்மையிலே அதிசயம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேட்டி தான் நிறைய இடத்துல வந்து பிரபலமா வந்து ஷேர் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்ப குஜராத்ல வந்து 2 கட்டமா தேர்தல் வந்து நடக்குதுங்க. இப்ப நம்ம தமிழகம் மாதிரி வந்து இல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்ட தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து நடக்க இருக்கு. இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து நடந்து முடிஞ்ச உடனே எக்ஸிட் போல வச்சு 50% வந்து யார் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 8ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்துடும். 8ஆம் தேதி வந்து 100% வந்து இவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அண்ணன் சுச்சுவேஷன்ல நம்ம அதுக்கு தகுந்தாப்புல வந்து வீடியோஸ் வந்து போடுவோம். குஜராத்ல யார் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.